ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர் மொதல் மேட்ச் ப்ரிவ்யூ பீடா. இதே நேற்று ஆடினாங்கல்ல பஞ்சாபும் ஆர்சிபியும். அவங்க அப்படியே ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு அந்த பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் எடுத்து அப்படியே முலன்பூர் சண்டிகர் போய் முலன்பூரில் அதே ரிவர்ஸ் ஃபிக்சரு, அதே இப்போ ஆர்சிபி, அதே பிபிகேஎஸ். கிரவுண்டு மட்டும் வேற, ஆனால் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? டே மேட்ச் 3:30 ஸ்டார்ட். கோச்சஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க டெக்னிக்கல் சைட்ல இருக்கிறவங்கலாம் அப்பாடான்னுவாங்க. யோசிச்சு பாருங்க, நேற்று மழை, மேட்ச் லேட்டா முடிஞ்சிருக்கு, காலையில திருப்பி ஃபிளைட், லாங் ஃபிளைட் சண்டிகருக்கு. அடுத்த நாள் நீங்க மேட்ச் ஆடணும், புது டீமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம அப்பா சாமின்னு சொல்லிட்டு அதே டீமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப அதுவும் டே கஷ்டம். மேட்ச். அது யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வேற மேட்ச் ஆடுறதா இருந்தா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சப்போர்ட் ஸ்டாஃப் என் கண்ணெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இப்போ. ஸோ அப்பாடா அப்படின்னுவாங்க டு தட் எக்ஸ்டென்ட். ஆனா அந்த டிமென்ஸ் வில் பி ஃப்ளோயிங் இன் தர் மைண்ட். இப்ப நீங்க அப்படியே ஃபிளைட்ல ஏறுவீங்க, பக்கத்துல அந்த பிளேயர்ஸ் தோக்கடிச்ச பிளேயர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, இறங்குவீங்க போவீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. தூங்கி அப்படி எழுவீங்க, நைட் ஆயிடும், ஒரு மீட்டிங் போடுவீங்க, அடுத்த நாள் நீங்க திரும்பி போகணும். அண்ட் யூ ஆர் பிளேயிங் ஆன் அ ட்ராக் விச் இஸ் வெரி சேலஞ்சிங். பெங்களூர்ல பார்த்த பிச்சு மாதிரி இருக்காது உங்களுக்கு. இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் எப்படி எடுத்துட்டு வராங்க என்னை பொறுத்த வரைக்கும், நோ மேட்டர் வாட், ஒரு கன்வின்சிங் விக்டரி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவே ஃப்ரம் ஹோம், ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள்ல வந்திருக்காங்க. ஒரு 245 கன்சீட் பண்ணாங்க, ஒரு 111 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு ரெயின் எஃபெக்டட் மேட்ச் இஸ் கோயிங் டு பி மச் ஓரியன்டட் the result of the toss which game went into their way. They bowled brilliantly, they batted brilliantly, they deserved to win. All of a sudden ஆர்சிபி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆன் ஆஃப் டீம் ஆயிட்டாங்க. வெளியில ஜெயிக்கிறாங்க, ஹோம்ல தோக்குறாங்க. ஒருவேளை இந்த மேட்ச் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் 8-4 போது 50% ரிசல்ட் த வே தே ஹவ் ஸ்டார்டட் போது தே ஹேவ் டு கெட் பேக் டு தேர் வின்னிங் வேஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப போன வருஷம் இந்த பிக்சர் சொன்னோம், திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி ரியலி கண்டக்டிவ் ஃபார் த பேட்ஸ்மேன். 168 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 172 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். திஸ் இஸ் லாஸ்ட் இயர் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 185 அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த தடவை எப்படி போயிருக்குன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன் ஆல் த்ரீ மேட்சஸ். போன தடவை 168 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், இந்த தடவை 178. போன தடவை 172, இந்த தடவை 164. போனது 171 மீன் ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ த 185 வின்னிங் ஸ்கோர் இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி விக்கெட்ஸ் இன் பவர் பிளே ஃபார் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த இவர் மட்டும்தான் விக்கெட் எடுத்தாரு, மேக்ஸ் வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும். Spinners will not come into the picture big time in power play, but they come big time post power play. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா எக்கானமி ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு சீமர்ஸ், வித் டிஃபரன்ஸ் ஆஃப் 1.2. இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா 9.34 இருக்கு, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.14 இருக்கு. அந்த லோ ஸ்கோரிங் மேட்ச்ல ரெண்டு டீமுக்கும் எப்படி ஸ்பின்னர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆஃப்டர் போத் த டீம்ஸ் காட் டு எ டீசன்ட் ஸ்டார்ட்ன்றது உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் பாருங்க, பிவிகேஎஸ் 54 for 4, ரெண்டு விக்கெட் கூட கொடுத்துட்டாங்க, பட் 54 இஸ் நாட் பேட். இவங்க பாருங்க உங்களுக்கு 55 for 2 கேகேஆர், ரெண்டு பேரும் பவர் பிளே ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டு, ஈவன் தோ பிபிகேஸ் லாஸ்ட் ஃபியூ மோர் விக்கெட்ஸ், காட் டம்பிள்ட் இன் 15.1 அண்ட் 15.3 ஓவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படிங்கும் போது பார்த்து பொறுமையா இந்த இதுல ஆடணும். அந்த நம்ம சொல்ற, இப்ப நம்மளோட தியரி படி 53 for 1 சொன்னோம், ரெண்டு டீமும் 54 55 அடிச்சுட்டாங்க, விக்கெட் கொடுத்துட்டாங்க. பவர் பிளேல விக்கெட் கொடுக்க கூடாது, 53 வந்துரும். சீம் மூமெண்ட் அங்க எங்க இருக்கும், ஒரு பால் காலில் போகும், ஒரு அப்பர் கட் வரும், 4 வந்துரும். 7 to 10 இஸ் த டேஞ்சர் பீரியட். டேஞ்சர் பீரியட் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எல்லா டீமும் 7 to 10 விக்கெட் விடுறாங்க. கேகேஆர் 17 for 2, பிபிகே 26 for 2 லாஸ்ட் கேம்ல. இந்த 7 to 10 பொறுமையா ஆட்டு 78 for 1, இல்லைன்னா 80 for 1 வந்துட்டீங்கன்னா 11 to 15 ஒரு 45 ரன்ஸ். ரொம்பவும் அவசரப்படாம 7 விக்கெட் கடைசி 5 ஓவர் வச்சீங்கன்னா 55 வந்துடும். 185 இந்த பெரிய கிரவுண்ட் வேர் திர் இஸ் சம்திங் ஃபார் த போலர்ஸ் அப்படிங்கும் போது யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சான்ஸ். தட் இஸ் வாட் தே காட் டு டூ எக்ஸாக்ட்லி. போன தடவை பாருங்க, நம்ப முடியாத ஸ்டாட்ஸ். பிபிகேஸோட ஸ்பின்னர்ஸ் 6 ஓவர்ல 33 ரன்ஸ் 5 விக்கெட்ஸ், கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் 6 ஓவர்ல 32 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ். அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி த ஈக்குவல் கான்டெஸ்ட் ஃபார் த பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் போத் ஸ்பின் அண்ட் பேஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
இப்போ ஆர்சிபி வந்து இப்போ எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போவாங்கன்னா, நம்ம போன தடவையே வந்து அந்த ரிவ்யூலையும் சொல்லிட்டோம். The playing level will be full salt. Virat Kohli, Devdutt Padikkal will win his place back against Bandige, but ஒன்றும் பண்ண முடியாது. That is how it is. ரஜாத் பட்டிதர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல் ahead of லியம் லிவிங்ஸ்டோன், நிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஜாஷ் யேசூர், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால். The impacts of has to be Shreyas Sharma in this condition. இது ஒரு டீசென்ட் வெல் பேலன்ஸ்டு டீம். அங்க பாத்தீங்கன்னா they have finally cracked their combination and they have to stick on to the same with Prabhsimran Singh, Priyansh Arya, Shreyas Iyer, Josh English, Neil Vadera, Marcus Stoinis, Shashank Singh, Marco Hansen, Harpreet Brar, Xavier Bartlett and Arshdeep Singh. அவங்களோட இம்பாக்ட்ஸ் மேக்ஸ்வெல் வெளியே தானே அப்ப திருப்பி? இப்ப நான் தான் சொன்னேன், மேக்ஸ்வெலோட வேல்யூ அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, someone who's going to give me that breakthrough with the ball as an off spinner and if he comes good with the bat I'm okay with it அப்படின்னு. ஸோ இம்பாக்ட்ஸ் ஆஃப் யஜுவேந்தர் சஹல். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட லெஃப்ட் ஹேண்டட் இது இப்ப லியம் லிவிங்ஸ்டோன் தான் ஆடுறாரு. ஓகே, அவங்க அவங்க ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. அப்படிங்கும் போது உங்களோட இனிஷியலா அந்த டாப் 5ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர் ஒன்னே ஒன்னு தேவதத் படிக்கல் மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியில குணால் பாண்டியா வராருங்கும் போது what kind of impact Maxwell can have, what kind of impact Harpreet Brar can have. I'm just trying to remind you, Harpreet Brar வந்து ஏபிடி வில்லியர்ஸோட விக்கெட் எடுத்திருக்காரு, விராட் கோலியோட விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். போன மேட்சும் அந்த 14 ஓவர் மேட்ச் ஈவன் தோ தி பிச் வாஸ் டிஃபிகல்ட் டு பேட், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டவே வந்து ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டர் கேன் பேட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் டவுன் த ஆர்டர். அப்படிங்கும் போது ஐ திங்க் தே ஷுட் கோ வித் திஸ். இன்னொன்னு சொல்றேன், மேக்ஸ்வெல் மாதிரி ஒருத்தர் வந்து ஆர்சிபியில் இருந்த போது வேற யாருக்காவது சான்ஸ் கொடுங்க, டீம் தான் எனக்கு முக்கியம், நான் மென்டல் ஸ்பேஸ் ரைட் மென்டல் ஸ்பேஸ்ல இல்ல, என்ன டிராப் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப வந்து உயர்வா நினைப்பேன் நான். Yes, I know that they have picked me, they have shelled out some money, they have given me an opportunity. Unfortunately, I'm not at my clinical best. எனக்கு டீம் தான் முக்கியம், நீங்க வேறையாவது ஒருத்தர் ஆடுங்க அப்படின்ட்டு அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ட்ராக்ல போது இஸ் நாட் someone who is going to create ruckus in the dressing room if you warm him the bench. மேக்ஸி இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த மேட்சுக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் ஃபியூச்சர், இந்த மேட்சுக்கு ஹர்ப்ரீத் பிரார் ஆடியே ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு 2 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் மேட்ச் 2 டீமும் 110-95 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. யூ கேனாட் ரைட் மச் ஆன் தெம். ஒரு வெரி டிஃபிகல்ட் பிச்சில் ஆடினாங்க. எஸ், 17 பால்ல 14 ரன் அடிச்சாரு, அது சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. பட் கான்ட்ரிபியூட்டட். அதனால இன்னும் 2 மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுப்பேன். ஒரு கேட்ச் நல்ல அடிக்கலாதான் கேட்ச் போயிடா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபில்சால்டோட கேட்ச் நல்ல கேட்ச். 2 மேட்ச் இன்னும் நான் கொடுப்பேன். 2 மேட்சும் அவர் அடிக்கலைன்னா தென் ஐ வில் மேக் எ சேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ்வெல்க்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க, இஸ் டெலிவர்ட் வித் த பால் whenever he's got a chance, but is not delivered with the bat. That's a honesty. ஸ்டாயினிஸும் பாத்தீங்கன்னா வேற ஆன் அண்ட் ஆஃபா இருக்காங்க, அவரும் பெருசா வந்து வித் த பால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி எ டாஸ் அப்ங்கும் போது இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். எஸ் ஹி ஹஸ் நாட் பர்ஃபார்ம். I'll give him 2 more matches. I'm sure that they will not change this combination. This is the right combination for you, to come out successful against RCB. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங், ஃபில் சால்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பட் இஸ் இன் டீசன்ட் ஃபார்ம். விராட் கோலி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இல்ல, அடிக்கலாம், அவுட் ஆகலாம். தேவதத் படிக்கல் இஸ் ஆல்சோ கெட்டிங் டு இஸ் குரூப், இஃப் நாட் கிரியேட்டிங் எ பிக் டென்ட், இஸ் பேட்டிங் டீசென்ட்லி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அந்த 20 ரன் குவிக்கா அடிச்சிடுறாரு அவரு. Is not someone who's going to be consistent for you. Priyansh Arya is also taking the same route, but he's also amongst runs. ஆனா அந்த 100க்கு அப்புறம் பெருசா அடிக்கல. பட் அந்த கான்பிடன்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு திஸ் லெவல் டெஃபினட்டா இருக்கு. அதுல எந்த சந்தேகப்படுது. ரிஃப்ளெக்டட் டெக்னிக்கல் கிளிச் ஆன் ஹிம், பட் ஸ்டில் ஹஸ் 4 runs in his perform decently. குறை சொல்ல முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 2 மேட்ச் குவைட்டா இருக்காரு, பட் இஸ் பீன் ஆல்சோ இன் அ வெரி குட் ஃபார்ம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு பெருசா வந்து பேலன்ஸ், உங்களுக்கு எட்ஜ் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். 2 டாப் ஆர்டரும் இங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பிபிகேஸ்ல, பட் அங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருக்காங்க. பெருசா எட்ஜ் கிடையாது. உங்களுக்கு ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் சர்மாவும் நல்லா போடுறாரு சான்ஸ் கொடுக்கும்போது, குருணால் பாண்டியாவும் போடுறாரு. ஒருவேளை அவங்க லிவிங்ஸ்டன் ஆனா இ மைட் போல ஓவர் ஆர் 2 ஸ்லோவா யஜுவேந்தர் சஹல் அப்படியே வந்துட்டு இருக்காரு. Now we'll have the support of Harpreet Brar.
இஸ் ஆல்சோ பிளேயிங் இஸ் செகண்ட் கேம் அப்படிங்கும்போது ஸ்பின் எட்ஜும் எதுவுமே பெருசா கிடையாது. பட் இஃப் யூ சி இந்த மாதிரி ஒரு 185 அந்த மாதிரி ஒரு பிச்சு, தேர் இஸ் கோயிங் டு பி a challenge to the batters also அப்படிங்கும்போது, considering the kind of batters RCB has got and their record away from home is going to give them confidence when they go there. RCB will go with 50.1 edge. இதுக்கு மேல கொடுக்கவே முடியாது. I'm just giving this edge because they're playing away from home. போன மேட்ச் வந்து I gave my edge to PBKS honestா. இந்த தடவை இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ் மேட்ச் விச் ஆர்சிபி ப்ரிவேல் நினைக்கிறேன். இல்ல பீடாக் ரவுண்ட் ராபினும் ரிசல்ட் மாறாதுன்றீங்களா? இந்த போன மேட்ச் நம்ம ரெண்டு பேருமே பிபிகேஸ் தான் சொன்னோம். இந்த வாட்டி நம்ம ரெண்டு பேருமே ஆர்சிபி சொல்லுவோம். நானும் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடாக். அவே கேம் போன மேட்ச் தோத்துட்டாங்க. தெல் பி ரொம்ப ஹர்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா டாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய இது அந்த மேட்ச்சில். ஐ திங்க் ஆர்சிபி வில் கம் பேக் ஸ்ட்ராங். இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன ஆகுதுன்னு ஃபேண்டசி சொல்லுங்க. நான் சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து அழுத்தினீங்க ஆமா பிபிகே ஜெயிப்பாங்கன்னு. ஸோ தட் மேட்டர்ஸ் யுவர் அகைன் ரைட்டு. இந்த மாதிரி ஒரு பிச்சு எப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி போவாங்கன்னா பஞ்சாப், there is a good chance they're going to play in the same surface, even though they also got bundled out for 111. And last match கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. எஸ் இட் இஸ் a 14 over game. They reduced RCB to 63 for 9 போது they will be tempted to give the same pitch. It's going to be a little bit more struggle for the batsmen compared to the bowlers என்றதுனால என்னோட பிக்ஸ் இஸ் going to be ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், யஜுவேந்தர் சஹல். 5 போலரையும் அப்படியே அலேக்கா தூக்குறேன். இப்ப நீங்க யாரை வச்சு ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல விரும்பல. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நீங்களும் பவுலர்னா அப்ப நானும் பவுலருக்கு இதுல ஃபீல்டிங் சுமாரா தான் பண்றாரு. பட் பவுலிங் நல்லா பண்றாரு. யாஷ் தயாலோட நான் ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். பட்டிதாரும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. விராட் கோலி விடவே முடியாது ஃபேண்டசிக்கு. ஸோ பட்டிதார், விராட் கோலி அண்ட் யாஷ் தயால் இந்த பக்கம். அந்த பக்கம் இவங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அடிக்க பார்த்து அவுட் ஆறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மாதிரி அடிப்பாருன்னு தோணுது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் நான் எடுக்கிறேன். சாஹல் ஃபார்ம்ல இருக்காரு. சாஹல் எடுத்துட்டீங்கல்ல? சாரி சார், எடுத்துட்டேன். சரி, ஓகே. இங்கிலீஷ் இந்த மாதிரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன் பிடா. பார்ப்போம். அதை நான் நம்பி நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். இந்த பக்கம் இங்கிலீஷ் ஸ்ரேயாஸ் ஐயர், அந்த பக்கம் கோலி, பட்டிதர், யாஷ் தயால். ஹேசல்வுட் பியூட்டிஃபுல்லாக போடுறாரு, நீங்களும் சொன்னீங்க. ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ரெண்டு பேரும் ஆர்சிபிக்கு எட்ஜு சொல்லியிருக்கீங்க. நான் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐ கேன் கான்பிடென்ட்லி சே ஒரு சில டீம் இவங்க வரமாட்டாங்க பிளே ஆஃப்ஸுக்குன்னு 5 மேட்ச்க்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஐ கேன் கிவ் யூ வெர்டிக் தட் தே வில் பி இன் த பிளே ஆஃப் நோ மேட்டர் ஹவு தே ரிசல்ட்ஸ் கோஸ் இந்த நெக்ஸ்ட் 6 கேம். 8க்கு 6 with that net run rate, they will be the first team to get into playoffs. I'll be very happy if it happens. இப்ப ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், பீங் an ardent ஆர்சிபி ஃபேனு, இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா 8க்கு 4 ஜெயிச்சு 4 தோத்துருப்பாங்க. எனி திங் கேன் ஹேப்பன். தே மைட் ஈவன் மிஸ் அவுட் ஆன் த பிளே ஆஃப்ஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்துடும். ஒருவேளை 8 மேட்ச் நீங்க ஜெயிக்கணும்னா அடுத்த 6ல 4 ஜெயிக்கணும். முடியாதுன்னு கிடையாது. தே காட் த டீம், தே ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட்டு. இப்ப ஆல் ஆஃப் சடன் இப்ப போன மேட்ச் தோத்தாங்க, இப்ப இந்த மேட்ச் தோத்துட்டு அடுத்த மேட்ச் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா hattrick of losses at the end of the tournament, losing the steam and momentum கஷ்டமாயிடும். So it is more and more important for RCB to pull things back. அதனால they wanted it more, but Punjab wants to close the deal here and they are also playing the right cricket. They cracked the right combination. Let us see who comes out emerging in this particular match. இப்ப பஞ்சாப் ஒரு கால் என்ன உள்ள போயிட்டாங்களா, இல்ல ஆர்சிபி கஷ்டப்பட போறாங்களா, or they are also maintaining their position in the top 4. We'll come back and do a review with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.